ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு பெட் டைம் ஸ்டோரீஸ். இன்றைக்கி என்ன கதைன்னு கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ தூங்க வர வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள். இதில் நடந்த குட் திங்ஸ், நல்ல விஷயத்தெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட் திங்ஸ், கெட்ட விஷயத்தெல்லாம் மறந்துடுங்க. தூங்க போகலாமா? நீங்கள் தூங்கலைன்னா விஷுவலோட ஸ்டோரி கேளுங்க. தூங்க போகிறீங்கன்னா மொபைலை சைடில் வச்சுட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் அம்மா ஃபேஸ் ஞாபகம் வச்சுட்டு ஸ்டோரி கேளுங்க. உங்கள் அம்மா கதை சொல்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி என்ன கதைன்னு பார்க்கலாமா? சிங்கமும் புத்திசாலி முயலும். காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்துச்சான். அது என்ன பண்ணிச்சான்? தினமும் பல விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டுச்சான். அதனால் எல்லா விலங்குகளும் அங்கே இருக்கவே ரொம்ப பயந்துச்சான். ஒரு நாள் எல்லா விலங்குகளும் என்ன பண்ணிச்சான்? சிங்கத்துக்கிட்ட போய், நீ டெய்லியும் எங்களை எல்லாரையும் வேட்டையாடி சாப்பிடாத, நாங்களே உனக்கு தினமும் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட சொல்லிச்சான். சிங்கமும் என்ன பண்ணிச்சான்? சம்மதிச்சுதான். அதுக்கு ஒரு நாள் முயலோட வரிசை வந்துதான். முயல் சிந்திச்சுதான். சிங்கத்துக்கிட்ட போகாமல் கொஞ்சம் தாமதமாக போச்சான். அப்போ என்ன ஆச்சான்? சிங்கம் பசியில் கோபமாக இருந்துச்சான். ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சு வர, என்னை ஏன் காக்க வச்சேன்னு முயல்கிட்ட கோவப்பட்டுச்சான். முயல் சொல்லிச்சான், மன்னிக்கவும் அரசே, சிங்கம் தானே காட்டுக்கு ராஜா, அதனால மன்னிக்கவும் அரசே, இன்னொரு சிங்கம் என்னை தடுத்து இந்த காட்டுக்கு நான் தான் ராஜான்னு சொல்லிச்சான். அதை என்னாச்சு? சிங்கம் கேட்டுட்டு ரொம்ப கோபப்பட்டுச்சான். அந்த சிங்கம் எங்கே, எனக்கு காட்டு அப்படின்னு முயல்கிட்ட கேட்டுச்சான். முயல், சரி என் கூட வாங்க, அது ஒரு கிணத்துல தான் இருக்குது அப்படின்னு சிங்கத்தை கூட்டிகிட்டு போச்சான். சிங்கம் முயல் கூட போய் ஒரு கிணத்துல எட்டி பார்த்துச்சான். கிணத்துல என்ன இருக்கும்? தண்ணி தானே இருக்கும். நம்ம பார்த்தா நம்மளோட உருவம் தான் அந்த தண்ணியில் தெரியும். சிங்கம் என்ன பண்ணிச்சான்? கிணத்துல எட்டி பார்த்தபோது சிங்கத்தோட முகம் அதில் பிரதிபலிச்சுதான். அதை பார்த்துட்டு சிங்கம் என்ன நினச்சிதான்? இன்னொரு சிங்கம் உள்ளே இருக்குன்னு அதை போய் வேட்டையாடலான்னு உள்ளே குதிச்சுதான். அவ்வளோதான். அப்போ முயல் என்ன நினச்சிதான்? அவ்வளோதான், சிங்கம் இறந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு முயல் சந்தோஷப்பட்டுச்சான். இதிலேருந்து என்ன தெரியுது? இந்த கதையிலேருந்து புத்திசாலித்தனம் வளர்த்த விட பெரியது. அது முயல் புத்திசாலித்தனமாக யோசித்தனால சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா யோசிக்காமல் இருந்திருந்ததுன்னா போய் அதுவும் சாப்பிட்டு இரையாயிட்ருக்கும். டெய்லியும் இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும். அது யோசித்தனால அதையும் காப்பாற்றிட்டு மற்ற மிருகங்களையும் காப்பாற்றிடுச்சு. இப்போ அந்த காடே அமைதியாக சந்தோஷமாக இருக்காங்களாம். ஓகே, குட் நைட். எல்லாம் தூங்குங்க. யாரெல்லாம் பாதி ஸ்டோரியில் தூங்கிட்டீங்க, யாரெல்லாம் ஃபுல்லாக ஸ்டோரி கேட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.